அறம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கொஞ்சம் அமைதிக்காருங்க, ஒரு சீக்கிரமா முடிச்சிடறேன் தாய். யாருக்காக முடியணுமோ இல்லையோ உங்களுக்காக சீக்கிரம் முடிச்சிடறேன். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, எனக்கு தெரியுது. வீட்டுக்கு போய் பசங்கள்லாம் சாப்பாடு போடணும், குழந்தைங்களாம் சாப்பாடு போடணும். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைமையேற்று நடந்திருக்கக்கூடிய நந்தகுமார் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர், முன்னிலையை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்கெட் ஜவஹர் அவர்களே, விவேகா மணி அவர்களே, ஈஸ்வரி வெங்கட் அவர்களே, ஸ்ரீனிவாசன் அவர்களே, எனக்கு முன்னால் அருமையான ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக சீரும் சிறப்புமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர் குமார் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் வி எல் நரசிம்மன் அவர்களே, தேசிய மொழிகள் பிரிவினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய கே பி ஜெயக்குமார் அவர்களே, இந்த தொகுதியினுடைய அமைப்பாளராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரி மீனாட்சி ஸ்ரீதர் அவர்களே, இந்த தொகுதியினுடைய இணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய சுப்பையா அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் KCS பிரபு அவர்களே, மண்டல் தலைவர் ராமகோபால் அவர்களே, எனக்கு முன்னால் அருமையான ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் MLA VNP வெங்கட்ராமன் அவர்களே, இந்த பகுதியினுடைய ஒரு அதிமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய பகுதி செயலாளர் பரணி பிரசாத் அவர்களே, தனசேகர் அவர்களே, வரதன் அவர்களே, குட்டி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தர்கள் பொறுப்பாளர்கள் வெங்கடேசன் அவர்களே, வேதகிரி அவர்களே, சங்கர் அவர்களே, புருஷோத்தமன் அவர்களே, பத்ரி நாராயணன் அவர்களே, வர்த்தக பிரிவினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய சேலம் ஸ்ரீ அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மற்ற எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய சகோதரர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சகோதரர், தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய அனைத்து எங்களுடைய கூட்டணி கட்சி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழகத்தை எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆட்சி செய்திருக்கிறார். தமிழகத்தை அதிமுக பல முறை தொடர்ந்து இரண்டாவது முறை ஆட்சி செய்திருக்கிறது. மூன்றாவது முறை முதலமைச்சர்கள் வந்திருக்கிறார். இதுவரை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இரண்டாவது முறை ஆட்சி அமைத்ததே கிடையாது. ஏன் தெரியுங்களா? திமுக ஆட்சி இரண்டாவது முறை தொடர்ந்தால் தமிழகம் சுடுகாடாக மாறும். இது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து இரண்டாவது முறை ஆளுவதற்கு நம்முடைய தமிழக மக்கள் அனுமதித்தது கிடையாது. இன்றைக்கு தமிழகத்தில் நடக்காது. ஒருவேளை நடந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒரு முறை ஆட்சி அமைத்தால், மு.க. ஸ்டாலின் மீண்டும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சராக அமர்ந்தால், இந்த டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கிற அந்த சகோதரர்கள், சிவனேன்னு டீ குடிச்சிட்டு இருக்கிறவங்கள எவனோ ஒருத்தர் பணவெறிக்காக வித்த கஞ்சாவை எவனோ ஒருத்தர் திமிர் எடுத்து அந்த கஞ்சாவை அருந்திட்டு அவர் ரீல்ஸ் போடுறதுக்காக வந்து இவங்களை வெட்டலாம். நடக்குமா? நடக்காதா? நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இதே திருத்தணி பகுதியில ஒரு வடமாநில தொழிலாளி, அவன் பெயர் சூரஜ், என்ன குடும்ப கஷ்டமோ, அவன் குடும்பம் எங்க இருக்கோ, எந்த மாநிலமோ, அவனுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கோ, அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தானேங்க. எல்லாம் மனுஷன் தானே. நம்மளும் தமிழ்நாட்டுல இருந்து மும்பை போய் வைத்து போடப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உலகம் முழுவதும் தமிழர்கள் பயணப்படுகிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் மலேசியா, சிங்கப்பூர்னு போய் நல்லா கஷ்டப்பட்டு 3 தலைமுறை கஷ்டப்பட்டு இன்றைக்கு தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி
இந்த தமிழக மண்ணை நம்பி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று யார் யாரோ சொன்னதை எல்லாம் நம்பி அந்த சூரஜ் என்பவன் இங்க வந்து வேலை செய்ய, ஏதோ பிரச்சனைங்க, ஏதோ தகராறு, ஒருத்தர் வாய் தகராறாகி கோபம் வந்து ஒருத்தனை கொண்டுட்டான், ஒருத்தன் வெட்டிட்டான், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தமிழகத்தில். ஆனால் திருத்தணியில் 4 இளைஞர்கள், இன்னும் சொல்ல போனா 18 வயசு கூட ஆகாத சிறுவர்கள் 4 பேர் கஞ்சா போதையில் ரீல்ஸ் போடுறதுக்காக அவனை கூப்பிடுறான். கத்தி எடுத்து அவனை வெட்ட போறான். அவன் தடுத்தான். டேய் என்னடா வெட்ட வரீங்களா, ரீல்ஸ் போறதுக்காக வெட்ட வரீங்களா? அதுதான் அவன் செய்த பாவம். அவனை ரயிலில் இருந்து தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு தெரு ஒரு முட்டு சந்தில வச்சு அவனை வெட்டான். வெட்டி அந்த வீடியோவை பார்த்த எவர் ஒருவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த இளைஞன் பிழைத்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு அந்த இளைஞன் பிழைத்து விட்டான் என்று தமிழக காவல்துறை சொல்லுகிறது. ஆனால் அவன் தமிழகத்தை விட்டு போய்விட்டான் என்று காவல்துறை சொல்லுகிறது. தமிழக மக்கள் கேட்கிறார்கள், அவன் தமிழகத்தை விட்டு போய்விட்டானா அல்லது இந்த உலகத்தை விட்டே போய்விட்டான்? ஒரு காவல்துறை இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை செய்கிறது என்று சொன்னால் நமக்கெல்லாம் என்னங்க பாதுகாப்பு? இது நடந்து ஒரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன யோசித்திருக்க வேண்டும்? ஐயோ, திருத்தணியில இந்த மாதிரி ஒரு வடமாநில தொழிலாளி ஏதோ 4 பொறுக்கி பசங்க ரீல்ஸ் போறதுக்காக ஒருத்தர் வெட்டி கொள்ளுகிறார் என்று சொன்னார். அதே ரீல்ஸ் போறதுக்காக இந்த நங்கநல்லூர் பகுதியில சாதாரணமாக கடை தெருவில் இந்த மார்க்கெட்டில் நடந்து கொண்டிருக்கிற நாம் நாளை எவனோ ஒருவருடைய கஞ்சா போதைக்காக வெட்டி கொல்லப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இந்த திருத்தணி சம்பவம் நடந்து 4 நாட்களுக்குள் வேளச்சேரியில இந்த உணவெல்லாம் டெலிவரி பண்றவர ஃபுட் டெலிவரி பையன் அவன் அதை போன்றே கஞ்சா போதை இளைஞர்களால வெட்டி கொல்லப்படுவதற்கு முயற்சி செய்யப்படுகிறான். அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கல்லெறிந்து அவன் உயிரை காப்பாற்றுகிறான். அப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முதலமைச்சராக என்ன செய்ய வேண்டும் மு.க. ஸ்டாலின்? இந்த உடனே காவல்துறை அழைக்கணும், கஞ்சா பரவலை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லணும். செஞ்சாரா? இன்றைக்கு அதிமுக பகுதி செயலாளர் இந்த மேடையில் பேசுகிறார். இந்த நங்கநல்லூரில் இந்த அம்மன் கோவில் அருகில் கஞ்சா விற்பனை இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மீட்டிங்க நாங்க என்ன பேசுறோம்ன்றதை குறிப்பெடுப்பதற்கு வந்திருக்கிற தமிழக காவல்துறையினுடைய உளவுத்துறை இதையும் சேர்த்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய பகுதியில் இந்த இடத்தில் கஞ்சா கிடைக்கிறது சொன்னாரா? பரணி அவர்கள் பேசும்போது தமிழகத்தில் எல்லா ஊர்களிலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா தெருக்களிலும் கூட கஞ்சா பரவலை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. மரக்காணம் பகுதியில 21 பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்தார்கள். அது நடந்து ஒரு ஆண்டிற்கு உள்ளாக கள்ளக்குறிச்சியில 66 பேர் அதே கள்ளச்சாராயத்திற்கு இறந்தார்கள். ஆனால் இன்றைக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இங்கு கஞ்சா போதையால் ஒரு வடமாநில தொழிலாளி வெட்டி கொல்லப்படுகிறார். ஆனா இதே இடத்துல மேடை போட்டு போன வாரம் பேசின தாமு அன்பரசன் பேசுகிறார், வட மாநிலத்திலிருந்து வர்ற தொழிலாளர்கள் தான் மூட்டை மூட்டையா கஞ்சா எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த யாரெல்லாம் கஞ்சா எடுத்துட்டு வராங்கன்ற வரைக்கும் நம்ம ஊரு மினிஸ்டருக்கு தெரியுது. எவன் மூட்டை மூட்டையா எடுத்துட்டு வரான், அப்போ உனக்கு கமிஷன் போகுதா? எவன் மூட்டை மூட்டையா எடுத்துட்டு வரானா ஒரு கமிஷன் கொடுக்குறானா? ஒரு அமைச்சர் பேசுற பேச்சா இது? அதை தடுப்பதற்கு தானே காவல்துறை இருக்கிறது. எந்த விதத்தில் கஞ்சா விற்பனை நடக்கிறது என்று தகவல் கொடுத்தவர்கள் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் எத்தனை? இந்த இடத்துல கஞ்சா விற்குது சார், போலீஸ்க்கு போன் பண்ணுங்களேன், இந்த கோயில் கஞ்சா விற்கிறாங்க,
போலீஸுக்கு போன் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் அந்த கஞ்சா விற்கிற பொறிக்கு பசங்க உங்க வீட்டுக்கு வருவான். தூத்துக்குடியில ஒரு ஹோட்டல் முதலாளி இந்த இடத்துல கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. கஞ்சா விற்கிறவனுங்க ஹோட்டலுக்குள்ள பூந்து அந்த ஹோட்டல் முதலாளியை வெட்டி கொள்றாங்க. இவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு அந்த கஞ்சா விற்கிறவங்களுக்கு போட்டு கொடுக்கிற வேலைதான் போலீஸுடைய வேலையா? இதே சென்னையில் இது மாதிரி சம்பவம் நடக்கலையா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு 5 மாசத்துக்கு போட வேண்டிய 1000 ரூபாய ஒரே நேரத்தில் அக்கௌண்ட்ல போட்டேன். ஸ்டாலின் பேசுறாரு, உயிரோட இருந்தா தானேங்க. சரி, அந்த 5000 ரூபாய அவர் சொல்றாரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த 1000 ரூபாய் கொடுக்கறத தடுத்து விடுவார் என்று எனக்கு பயமாக இருக்கிறது. நீங்க கொடுக்கிற 1000 ரூபாயில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிற பணம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் கொடுக்கிற பணம் மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்துதான் நீங்கள் மகளிர் உதவித்தொகை என்று 24 மாசம் ஏமாத்திட்டு கொடுத்தீங்க. இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த அடுத்த மாதம் 2000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும். இவங்களை மாதிரி 24 மாசம் ஏமாத்திட்டு எம்பி எலெக்ஷன் வருதுன்னு உடனே அவசரமா அக்கௌண்ட்ல போடுறது பழக்கம் கிடையாது. நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். இந்த 5 ஆண்டுகள் ஒருவேளை முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்களே தொடர்ந்து இருந்தார் என்று சொன்னார், தமிழகம் எவ்வளவு அருமையாக இருந்தது. யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று வாய்ப்பை தமிழகம் நாங்கள் தவறவிட்டு விட்டோம். இந்த 5 வருஷம் என்ன நடந்தது? சந்தைக்கு போனோம், ஆத்தாவையும் காசு கொடு. ஒரு முதலமைச்சர் காசு கொடு காசு கொடு காசு கொடு இப்படி அசிங்கமாக பஞ்சப்பாட்டு பாடுகிற ஒரு முதலமைச்சர் நமக்கெல்லாம் தேவைதானாங்க? வெளி ஸ்டேட்டுக்காரன் பார்த்தா என்னங்க நினைப்பான்? டிவியில தமிழ்நாடு போது காஷ்மீர் 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 5 வருஷம் 4 வருஷம் அந்த மனுஷன் தான் முதலமைச்சரா இருந்தார். என்னைக்காவது பஞ்சப்பாட்டு பாடுங்க எடப்பாடி பழனிசாமி? எப்ப பாரு காசு குரு காசு குரு டிவி ஆன் பண்ணா ஸ்டாலின் காஷ்மீர் காஷ்மீர் காஷ்மீர். காங்கிரஸ் கொடுத்த காசை விட 10 மடங்கு 12 மடங்கு உனக்கு காசு அதிகமாக கொடுக்கப்படுகிறது. என்னதாங்க பண்றீங்க? மத்திய அரசாங்கம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மாதம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்க. தமிழகத்திற்கென்று வந்தே பாரத் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின், சென்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் கேட்டார். ஐயா 53,000 கோடி ரூபாயா? 53,000 கோடி ரூபாய் பண்ண வேண்டியது மாநில அரசு. நம்ம சென்னைக்கு மெட்ரோ 2வது திட்டம் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பண்ண முடியல, காசு இல்ல. போய் பாரத பிரதமர் போய் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார், ஐயா இந்த மாதிரி சென்னைக்கு 2வது கட்ட மெட்ரோ கட்ட போற 53,000 கோடி ரூபாய் ஸ்கீம் நாங்க தான் கொடுக்கணும், ஆனா என்னால முடியல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார், தமிழக மக்களுக்கு மெட்ரோ திட்டமா நான் தருகிறேன், நீங்கள் போய் வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த மாதிரி தமிழக அரசாங்கத்துடைய திட்டம் என்றாலும் கூட 53,000 கோடி ரூபாய் என்கிற ஒரு மிகப்பெரிய மெட்ரோ திட்டம் என்றாலும் கூட நாங்கள் கேட்டவுடனேயே அந்த பணத்தை ஒரே நாளில் விடுவித்துக் கொடுத்த, அதற்கு அனுமதி கொடுத்த பாரத பிரதமருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். சொல்லணுமா வேணாமாங்க? ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் சொல்லிடணுமா? ஆனா இவ்வளவு பணத்தையும் வாங்கி வைத்துக் கொண்டு எப்பப்பாரு பஞ்சப்பாட்டு பாடிக்கொண்டு நம்முடைய மாநிலத்தை இவர்கள் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. மயான கொள்ளை நடந்தது போனவா? மயான கொள்ளை கிருஷ்ணகிரி மாவட்டத்துல காவிரிப்பட்டினம்ன்ற ஊர்ல திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் அவருடைய மகன் ஆகாஷ் என்ன பண்ணா தெரியுமா? இந்த பையன் அவனை ஒரு 10, 15, 20 பேர் தூக்கிட்டு வராங்க தோல்ல, கையில இவ்வளவு பெரிய அருவா வச்சிருக்கான். திமுக ஒன்றிய செயலாளருடைய மகன் இவ்வளவு பெரிய அருவா வச்சிருக்காங்க, கூட வரவெல்லாம் கட்டி வச்சிருக்கான். மயானக்குள்ள திருவிழா ஊர்வலத்துல எல்லோரும் முன்பாகவும் கண்ணுல பார்த்தவனை எல்லாத்தையும் வெட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் இது நடந்து 1 வாரம் ஆகுது. நேற்றைய தினம் அதே கிருஷ்ணகிரி மாவட்டத்துல
மாவட்ட துணை செயலாளராக இருக்கக்கூடிய திமுகவினுடைய மாவட்ட துணை செயலாளராக இருக்கக்கூடிய சீனிவாசன் அவருடைய மகன் ஆதித்யா ஃபார்ச்சுனர் கார் எடுத்துட்டு வராங்க. நல்லா கேளுங்க, ஒரு திமுக காரனோட பையன் ஃபார்ச்சுனர் கார் எடுத்துட்டு வரான். சின்ன சந்து, அங்க ஒரு லேபர் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, யாரோ இல்ல, ஒரு லேபர் இன்ஸ்பெக்டர். அவருடைய அந்த ஸ்கூட்டி அங்க நிக்குது. அந்த ஃபார்ச்சுனர் காரை வச்சுக்கிட்டு கராமுரான்னு ஹார்ன் அடிக்கிறான். வீட்டுல இருந்து வெளில வராங்க, இல்லடா இது இவ்வளவு சத்தமா ஹார்ன் அடிக்குதுன்னு, அந்த டூ வீலர் அப்படிங்கிறான். அந்த வயசான அந்த மனுஷனும் அவருடைய பையனும் அவங்க வீட்டு மருமகளும் என்ன பண்றாங்க, ஐயா ஐயா திமுக கொடியை பார்த்தோன்னே பயம் வந்து போச்சு. திமுக கொடி கட்டின காரை பார்த்து தமிழகத்துல யாராவது பயப்படாம இருக்க முடியுமா? அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலிருந்து எத்தனை விவகாரங்கள், திமுக கொடி கட்டின கார்ல இருந்து வந்து எவ்வளவு அட்டகாசங்கள் இந்த தமிழக மண்ணில் நடந்திருக்கிறது. திமுக கொடி கட்டின ஃபார்ச்சுனர் காரை பார்த்தோன்னே எடுத்துடுறாங்க, ஸ்கூட்டி எடுத்துடுறாங்க. அவங்க எடுக்கிறதுக்குள்ளாக பொறுமை எழுந்து போன அந்த பையன் என்ன பண்றான், காரை வேகமா விட்டு அந்த 3 பேரை ஏத்தி அந்த வயசான அந்த லேபர் இன்ஸ்பெக்டர் கொண்டு விட்டாங்க. இந்த காட்சி சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கு தினமலர் நாளிதழ் முதல் பக்க செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. ஆனா அந்த சிசிடிவி காட்சியை வெளிவிட விடாமல் தமிழக காவல்துறை இப்போது வரை தடுத்து வைத்திருக்கிறது. அப்போ தமிழக காவல்துறை யாருக்கு வேலை செய்வது? நீ யாருடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்குற? ஆனா நீ யாருக்கு வேலை செய்யற? தமிழக காவல்துறை நண்பர்களே, நான் காவல்துறையை திட்டி தான் பேசுறேன். ஆனா தமிழக காவல்துறையினுடைய பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகளில் இருந்து சாதாரண பொறுப்பில் இருக்கிற காவல்துறை நண்பர்கள் வரை கூப்பிடுறாங்க, அண்ணா எங்க மன வலியை நீங்களாவது பேசுறீங்களா? மக்களை காக்க வேண்டிய நாங்களே இந்த திமுக கூலிப்படைக்கு சேவை செய்து கொண்டு மனதில் நாங்கள் குமரி கொண்டிருக்கிறோம். அதான் சொன்னேன், ஒண்ணும் இல்லைங்க, இன்னும் 5 நாள் 10 நாள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும். தமிழகத்தில் மீண்டும் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும். காவல்துறையினருக்கான மரியாதை மீண்டும் இந்த தமிழக மண்ணில் கிடைக்கும். இன்றைக்கு திருவண்ணாமலையில ஆந்திராவில இருந்து தக்காளி லாரி எடுத்துட்டு ஒரு குடும்பம் வருது. ஒரு பொண்ணு, அவங்க அம்மா, ஒரு ஆளு வராங்க. தக்காளி அரைக்க வச்சுட்டு ரிட்டர்ன் போறாங்க. போலீஸ் வந்து கை காட்டு, யாரு என்ன வண்டி அப்படின்னு. அந்த பொண்ணு தமிழக காவல்துறையை சார்ந்த காவலர்களே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி ரோட்ல வச்சாங்க. யோசிச்சு பாருங்க, ரோட்ல நம்ம நைட்டு ஒரு 12 மணிக்கு லேடிஸ் நடந்து வரீங்க, ஏதோ ஒரு பொண்ணு நடந்து வருது, எதிரில 2 பசங்க பைக்ல வந்தாங்கன்னா அந்த பொண்ணு பயப்படும், ஐயோ யாரும் பெரிய பைக்ல வராங்களே, நம்ம எல்லாம் பண்ற போறாங்க. எதிரில 2 பேர் கைலி கட்டு வந்தா பயப்படும், 2 பேர் வேட்டி கட்டு வந்தா பயப்படும். ஆனா எதிரில 2 போலீஸ்காரங்க காவல் சீரழியோட எதிரில வந்து அப்பா போலீஸ்காரங்க வந்துட்டாங்க, நமக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கும். ஆனா தமிழகத்துல காவலர் உடையடைந்த காவலர்களே பெண்களை வேட்டையாடிய ஒரு சம்பவம் தமிழகத்திற்கே தலைகுனிவாக முடியும். ஆனா இது நடந்து ஒரே வாரத்துல திண்டிவனத்துல இன்னொரு காவலர் போக்சோ வழக்குல போறார். 18 வயதுக்கு குறைவாக இருக்கிற சிறுமியிடம் தவறாக நடந்து கொள்கிறார். இவ்வளவு விஷயம் நடக்குது. இதெல்லாம் கொடுமை தானேங்க? கொடுமையா இல்லையாங்க? கொடுமை. இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? ஸ்டாலின் அவர்கள் பேசுறத காது கொடுத்து கேட்க முடியும். மனுஷன் தமிழ்நாட்டுல தான் இருக்காரா, இல்ல செவ்வாய் கிரகத்துல இருக்காரா? அந்த மனுஷன் நான் நம்பர் முதலமைச்சர் யார் சொன்னா? நானே சொல்லிட்டேன். மக்கள் நாங்க சொன்னோமா? இங்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது யார் சொன்னா? இவரே சொல்லுகிறார். பெண்கள் பாதுகாப்பு இதில் நம்பர் 1 மாநிலம் யார் சொன்னா? இவரே சொல்லுகிறார். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த 5 ஆண்டுகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, ரேஷன் கடையில் அரிசி பருப்பு கொடுக்குறாங்கல்ல, 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 20 கிலோ அரிசி பருப்பு கிடைக்குது இல்ல, கொடுக்கிறது முழுசும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஆனா ரேஷன் கடையில போனீங்கன்னா ஸ்டாலின் படமும் உதயநிதி படமும் இருக்கும்.
இன்னொரு தடவை வந்துட்டாங்கன்னா அந்த உதயநிதியோட பையன் ஒரு பையன் இருக்காப்புல இன்பனி, அவங்க படமும் வந்துடும். நீங்க எதுக்காக திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதோ இல்லையோ, இதுக்காகவே நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்றைக்காவது அதை பற்றி வருத்தப்பட்டிருக்கிறார். என்னுடைய திட்டங்களுக்கெல்லாம் நீ 50 காசு ஸ்டிக்கரை ஓட்டிட்டு மக்கள்கிட்ட போய் விளம்பரம் பண்றிய, பணம் கொடுக்கிறது நானாச்சு என்று என்றைக்காவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யோசித்திருக்கிறாரா? யோசித்தது இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் நினைக்கிறார், என்னுடைய தமிழக மக்களுக்காக நான் செய்கிறேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் செய்கிறேன். ஆனா இவங்க பண்றது, திமுக பண்றது முழுசும் நயவஞ்சக அரசு. வாயை திறந்தாலே போய் பேசுகிற ஒரு மோசமான ஒரு முதலமைச்சர். நாம கொடுக்கிற வரி பணம் எல்லாம் போச்சு. என்னென்ன கதை விடுறாரு பாருங்க. நம்ம 1 ரூபாய் வரி கட்டணும்னா 29 காசு தான் மத்திய அரசு எடுத்துக் கொள்ளுகிறது. ஆனா இங்க ஸ்டாலின் தோசை திருப்பி விட்டாரு. நீங்க 1 ரூபாய் டாக்ஸ் கொடுக்குறீங்கன்னா 50 காசு நம்ம கட்டும் போதே என்ன பண்ணுது ஸ்டாலின் எடுத்துக்கிறார். 50 காசு தான் மோடிக்கு போகுது. மத்திய அரசாங்கத்துக்கு 50 காசு, மாநில அரசாங்கத்துக்கு 50 காசு. மாநில அரசாங்கத்துக்கு வர அந்த 50 பைசாவை முழுசா மாநில அரசு செலவு பண்ணி, ஆனா மத்திய அரசுக்கு போகிற அந்த 50%, 41%, அதாவது 21 காசுகளை மீண்டும் மாநில அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கம் திரும்ப தந்து விடுகிறது. அப்ப 1 ரூபாய் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா 50 காசு ஏற்கனவே கொடுத்துருச்சு, 21 காசு மறுபடியும் கொடுத்துருச்சு, மிச்சம் எவ்வளவு இருக்கு? 29 காசு. 1 ரூபாய் நம்ம டாக்ஸ் எடுத்து கட்டணும்னு சொன்னா 29 காசை மட்டுமே தன்னிடம் வைத்துக் கொண்டு மித்த காசு எல்லாத்தையும் மாநில அரசாங்கத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்துவிட்டார். ஆனால் இந்த 29 காசை மட்டுமே வச்சுக்கிட்டு எத்தனை திட்டங்களை மத்திய அரசு நமக்கு தந்து கொண்டிருக்காரு. நம்ம வீடு கட்டணும்னா 1,69,000 அக்கௌண்ட்ல போடுறாங்க. ரேஷன் கடையில அரிசி பருப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிறார். எல்லா வீட்டுக்கும் கேஸ் சிலிண்டர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிறார். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்குறுதி அளித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்த பிறகு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக மாற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சொன்னால் அது நடக்கும் என்று மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்க 5 ஆண்டுகளில் இன்றைக்கு திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்க, எப்படியா ஜெயிச்சிடலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. என்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உலக ஆரம்பிச்சார் பாத்தீங்களா, இன்னைக்கு ஒரு பதட்டம் பண்ணார் பாத்தீங்களா. நேற்று கூட மீட்டிங்ல பாக்குறேன், துண்டெல்லாம் தூக்கி அவர் மூஞ்சி மேல போடுறாங்க. மூஞ்சில ஊந்து அவர் மூஞ்சே தெரியல, அப்புறமா எடுத்து போட்டு அப்படி பாக்குறேன். ஒரே பதட்ட நிலையில இருக்காங்க திமுக. என்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த சென்னையில் உட்கார்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்து விட்டது என்று அறிவித்தார்களோ, அந்த நொடி திமுக தூக்கம் எழுந்து விட்டது. இனி ஒரு முறை, 2வது முறை அல்ல, இனி ஒரு முறை தமிழகத்தை திமுக ஆட்சி அமர முடியாது என்கிற நிலை அந்த தேதி இன்றைக்கு உருவாகி மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். எம்எல்ஏ அவர்கள் பேசுனது போல மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். மக்களுக்கு துணையாக, மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கு களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. நான் சொன்ன வார்த்தைகளை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். இனி ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தமிழகத்தில் அமர்ந்தது என்று சொன்னால் நம் எவர் உயிருக்கும் பாதுகாப்பு கிடையாது. முக்கியமா நம் எவர் கிட்னிக்கும் பாதுகாப்பு கிடையாது. வடிவேலு காமெடி ஒண்ணு வரும், டே குண்டா தடியா வாடா, டே வாடா அப்படின்னு கூப்பிடுவோம். அவர் அப்படியே அந்த குண்டாரு அமைதியா உட்கார்ந்து வடிவேலு என்ன கண்டதையும் கொண்டு எறிகிறான், ஏக வசனம் பேசுறான், போய என்னன்னு கேளியா. உடனே வடிவேலு போவார், கிட்னியை ஆபரேஷன் பண்ணி அனுப்பி விடுவான். இது ஏதோ நகைச்சுவை காட்சி என்று நினைக்காதீங்க. நாமக்கல் மாவட்டத்துல விசைத்தறி தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு கிட்னி இல்லாம இருக்காங்க.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ கதிரவன் அவர்களால் நடத்தப்படுகிற மருத்துவ கல்லூரியில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திராவிட ஆனந்த என்பவன் புரோக்கராக செயல்பட்டு இந்த அப்பாவி தொழிலாளர்களுடைய கிட்டி எல்லாம் எடுத்தான். இது எல்லாத்த விட கொடுமை என்ன தெரியுங்களா? அந்த எம்எல்ஏ சொல்றாரு, நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னா நாமக்கல் இருக்கிற எல்லா கிட்னியும் எடுத்தாதான் என்னால ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியும். இன்றைக்கு அந்த வடிவேலு காமெடியில வர்ற சிறுவனை போன்று உங்களுடைய வீட்டுக்கு வந்து திமுக காரங்க அந்த கட்டம் போட்ட துண்டை போட்டுக்கிட்டு, எம்மா உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுருங்கம்மான்னு கேட்பாங்க. அது என்ன தெரியுமா? டேய் வாடா வாடா, அந்த பையன் கூப்பிடுவாங்க கிட்னி எடுக்கிறது. டேய் வாடா வாடா, அதுதான் நீங்க அதை ஏமாந்தீங்கன்னா கிட்னி இருக்காது என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.